வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் கடிகை 7000 மாணவர்கள் என்று மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு கடிகை எத்தனாம் பெருசாக ஒரு ஊர் மாதிரி இருந்திருக்கிறது என்று கல்வெட்டில் இருந்து தெரிகிறது. ஆச்சரியமாக கூட இருக்கிறது. 7000 பேர் ஒரே கடிகையில் படித்திருக்கிறார்கள். வடார்காடு குடியாத்தத்துக்கு அருகில் திருவள்ளம் கிராமத்தில் நீவா என்ற ஆற்றின் மத்தியிலுள்ள பாறையில் இந்த கல்வெட்டு இருக்கிறது. அது 8ஆம் நூற்றாண்டின் முன்பாதியைச் சேர்ந்ததென்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் முதல் வால்யூம் முதல் பார்ட்டில் இது பிரச்சுரமாகி இருக்கிறது. அநேகமாக கல்வெட்டுகள் எல்லாமே ஒருத்தன் செய்த தான தர்மத்தை தான் சொல்வதற்கிணங்க இதுவும் ஒரு தர்மத்தை சொல்லி இந்த தர்மத்துக்கு ஹானி உண்டாக்குபவன் கடிகையில் உள்ள 7000 பேரையும் கொன்ற பாபத்துக்கு ஆளாவான் என்கிறது. பிரசித்தி உடையவையாக நந்திவர்ம பல்லவனின் காசா குடிச்செப்பேடுகள் என்று உண்டு. நான் முன்னே சொன்ன புத்தகத்தின் 2வது வால்யூம் 3ஆம் பார்ட்டில் போட்டிருக்கிற இந்த சாசனங்களில் ஒன்றிலிருந்து பூதேவர்கள் எனப்படும் பிராமணர்களிடம் எத்தனை பக்தி விசுவாசத்துடன் சத்திர சூடாமணிகளாயிருந்த ராஜாக்கள் கடிகைகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. கடிகாஸ்தான ஆச்சாரியர்கள் தனியாக குருகுலம் நடத்தாவிட்டாலும் சதுர்வேத பண்டிதர்களாகவும் தர்ம கர்மங்களில் சிறந்தவர்களாகவும் தேவ த்விஜ என்ற தெய்வத்தோடு சேர்த்து சொல்லி சத்காரம் செய்ய தக்கவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்று இதிலிருந்து தெரிகிறது. 7000 மாதிரியே 3000 பேர் 1000 பேர் படித்த கடிகைகளை பற்றியும் தெரிய வருகிறது. வடார்காடு செய்யாறு தாலுகாவில் பிரம்மதேயம் என்ற கிராமம் இருக்கிறது. பிரம்மதேயம் என்றாலே பிராமணனுக்கு தானம் தந்தது என்றுதான் அர்த்தம். அந்த கிராமத்தில் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அதன் கர்ப்பகிரக வடவண்டை சுவரில் உள்ள கல்வெட்டில் திரைராஜ்ய கடிகா மத்தியஸ்த 3000 என்று வருகிறது. 3000 என்ற தமிழ் வார்த்தை அந்த கடிகையில் தொடர்ச்சியாக 3000 பேர் படித்து இவ்விஷயம் சர்வ ஜனங்களின் கவனத்தையும் கௌரவத்தையும் காட்டுகிறது. இதேபோல் இன்னொரு சாசனத்தில் கடிகை 7000 என்றும் தமிழில் வருகிறது. 1000 பேர் படித்த ஒரு கடிகையை கடிகா சகஸ்ரம் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. 7000 3000 என்பதெல்லாம் கொஞ்சம் மிகைப்பட கூறியது என்றும் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். அப்படியே வைத்து கொண்டாலும் இதில் பாதியாவது இருந்திருந்தால்தானே இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி இருக்க முடியும். இப்படி நிச்சயமாக 1000 பேருக்கு மேல் ஒரே இடத்தில் சேர்ந்து முக்கியமாக வேத சாஸ்திரங்களை படித்தார்கள் என்றாலே விஷயம்தானே. வேத சாஸ்திர அபியாசத்துக்கு கடிகை, தேவதை ஆராதனத்துக்கு கோவில் என்று இரண்டையும் நரசிம்மவர்மா நிர்மாணித்ததில் ரொம்பவும் பொருத்தமும் பொருளும் இருக்கின்றன. வேத மந்திரங்களை கொண்டு செய்யும் பிராண பிரதிஷ்டையும் கும்பாபிஷேகமும் பூஜைகளும் தான் தெய்வ சாநித்தியத்தை ஆலயங்களில் உண்டாக்குபவை. வேதம் என்ற வேரிலே ஊன்றி நிற்கும் நம்முடைய சனாதன தர்மம் என்னும் விருட்சத்தில் பழமாக தொங்குவதே ஆலயம். எல்லாரும் அனுபவிப்பதற்காக வெளியே தொங்குகிற இந்த ஆழைய பழம் உண்டாக காரணமான வேர் மறையாக இருப்பதே. நரசிம்மவர்மா முதலான ராஜாக்களின் வழியிலேதான் ராஜாக்கள் எடுபட்டு போன பின் நம்முடைய மதத்துக்கு நிரம்ப போஷணை தந்துள்ள செட்டி பிள்ளைகளும் நகரத்தாரும் ஒரு கோவிலை ஜீர்ணோத்தாரணம் பண்ணினால் ஒரு பாடசாலை ஏற்படுத்துவது என்று வைத்து கொண்டிருந்தார்கள். பாடசாலையில் கற்றதனால் ஆய பயன் இதுதான் என்று வாளறிவன் நற்றாளை காட்டி கொடுக்கும்படியாக ஆலயங்களை எழுப்புவது பூர்வீகர் வழக்கமாயிருந்தது. கல்வி கற்பதை சொல்லும் இடத்தில் ஈஸ்வரனுக்கு வாளறிவன் என்ற பெயரை திருவள்ளுவர் கொடுத்திருப்பது அர்த்த புஷ்டி வாய்ந்தது. எல்லாம் அறிந்த சர்வஞனே வாளறிவன். எத்தனை கற்றாலும் அதனால் அகங்கரிக்காமல் அவனுடைய சர்வஞத்தில் அது துளி மாத்திரமே என்ற அடக்கத்தோடு அவனுடைய நற்றால் தொழ வேண்டுமென்றுதான் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறார்.
இதைவிட எனக்கு ரொம்ப குதூகலம், அதாவது கியூரியாசிட்டி ஏற்படுத்தி ஆராய்ச்சியில் இறக்கிவிட்ட விஷயம் என்னவென்றால், கடிகை என்று ஏன் பெயர் வந்தது என்பதுதான். கடிகை என்றால் சின்னதான பானை என்று ஒரு அர்த்தம். கடம் பெரிய பானை, கடிகை அதைவிட சின்ன பானை. கடிகை என்றால் ஒரு நாளிகை பொழுது என்று இன்னொரு அர்த்தம். நான் கேட்டு பார்த்த யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. கடைசியில் எதையோ தோண்டி துருவியதில் என்னுடைய ரிசர்ச்சில் பாஸ் பண்ணிவிட்டேன். அந்த பெருமை அடித்து கொள்ளத்தான் இப்போது கதையலைந்து கொண்டிருக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவாச்சரணம். இது போல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, கமகோடி சங்கர, காமாட்சி சங்கர, கமதேனு சங்கர. மகாபிரிவாச்சரணம்.